இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஃபோன்பே, கூகுள் பே போன்ற அனைத்து விதமான யூபிஐயிலும் புதிய விதிகள் அமலுக்கு வர இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது சம்மந்தமாக உள்ள அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய யூபிஐ விதிகள் ஆகஸ்ட் 1, 2025 முதல் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தால் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. என்பிசிஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் யூபிஐ பரிவர்த்தனைகளின் வேகம், பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. முக்கிய மாற்றங்களில் யூபிஐ சரிபார்ப்புகளுக்கான தினசரி வரம்புகள் மற்றும் யூபிஐ ஆட்டோபே மீதான கட்டுப்பாடுகள் ஆகியவை அடங்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேலன்ஸ் செக் பண்ணுறதுலையும் ஆட்டோ பேமெண்ட் பண்ணுறதுலையும் சில மாற்றங்கள் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. அது என்னென்னு பார்க்கலாம். தினசரி இருப்பு சரிபார்ப்பு வரம்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, யூபிஐ பயனர்கள் ஒவ்வொரு யூபிஐ செயலிலும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 50 முறை தங்கள் கணக்கு இருப்பை சரிபார்க்க மட்டுமே அனுமதிக்கப்படுவார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூகுள் பே, ஃபோன்பே எந்த யூபிஐ ஆப் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, ஒரு நாளைக்கு எல்லா ஆப்லையும் சேர்த்து 50 முறை மட்டுமே உங்களோட பேலன்ஸ் செக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யூபிஐ தானியங்கி கட்டண மாற்றங்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, போக்குவரத்து நெரிசலை குறைக்க நெரிசல் இல்லாத நேரங்களில் தானியங்கி கட்டண ஆணைகள், சந்தாக்கள் மற்றும் இஎம்ஐகள் போன்றவை இப்போது செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக கணக்கு பட்டியல் கோரிக்கை வரம்பு. ஒரு பயனர் தனது மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கணக்குகளின் பட்டியலை ஒரு சிலைக்கு ஒரு நாளைக்கு 25 முறை மட்டுமே கோர முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பரிவர்த்தனை நிலை சரிபார்ப்பு. ஒரு பரிவர்த்தனை அங்கீகரிக்கப்பட்ட பிறகு வங்கிகளுக்கு பிஎஸ்பிகளும் அழைப்புகளை முதல் காசோலை பரிவர்த்தனை நிலை ஏபிஐக்கு குறைந்தது 90 வினாடிகளுக்கு மாற்றி அமைக்க வேண்டும். மேலும் 2 மணி நேரத்திற்குள் அழைப்புகள் அதிகபட்சம் 3 மட்டுமே வரம்பிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பரிவர்த்தனை பிழை கையாளுதல். வங்கிகள் சில அடையாளம் காணப்பட்ட பிழை குறியீடுகளை தோல்வியுற்ற பரிவர்த்தனையாக கருதி அந்த பரிவர்த்தனைகளுக்கான பரிவர்த்தனை நிலையை சரிபார்க்கவும் ஏபிஐ அழைப்புகளை மீண்டும் மீண்டும் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தணிக்கை தேவைகள். கையகப்படுத்தும் வங்கிகள் சிஇஆர்டி எம்பேனல் செய்யப்பட்ட தணிக்கையாளர்களால் தங்கள் அமைப்புகளின் வருடாந்திர தணிக்கையை நடத்த வேண்டும். முதல் அறிக்கை ஆகஸ்ட் 31க்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய விதிகளில் மோசடியை தடுப்பதற்கும் யூபிஐ பரிவர்த்தனைகளின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகளும் அடங்கும். இந்த மாற்றங்கள் அனைத்து பயனாளர்களுக்கும் யூபிஐ அமைப்பின் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்தவும் கணினி ஓவர்லோடை தடுக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் யூபிஐக்கான புதிய விதிகள். இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.